Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தங்கம் சேரும் யோகம் யாருக்கு, இதன் தலைப்பு. நிறைய பேர் ஃபைனான்சியலாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும் கூட இந்த தங்க நகைகள் மட்டும் நம்மக்கிட்ட சேர்றதே இல்லைங்க. ஒன்று பேங்கில் எப்போ பார்த்தாலும் அடகுலேயே இருக்குது. நல்லா ஆசைப்பட்டு ஏதாவது ஜுவல்ஸ் எடுத்தோம்னா கூட போட்டு பார்க்குற அந்த யோகிதைகள் கிடைக்க மாட்டேங்குது. தங்கத்தினால பெரிய தலைவலியை தான் அதிகமாக சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இந்த தங்க நகைங்கிறதும் ஒரு செல்வம் தான். தங்கம்ங்கிறதே ஒரு செல்வம் தான். தங்கத்தின் இருப்பை கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே கூட சில நேரங்களில் தீர்மானிக்கிறாங்க. எத்தனை டன் தங்கம் இருப்பு வச்சுருக்கு மத்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற அடிப்படையில். ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்குக்கு எப்படி சொத்து, வீடு, வாகனங்கள் ஒரு மாதிரி கணக்கிடப்படுதோ அதே மாதிரி இந்த லிக்யூடாக நகரும் தன்மை கொண்ட பொருளான தங்கத்துக்கும் அந்த மரியாதை உண்டு. ஸோ இந்த தங்கம் சேர்ற அமைப்பு யாருக்கு இருக்கும்? சிலர்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுன் 2 பவுன் தங்கம் கூட இல்லாமல் இருப்பாங்க. தாலிக்கே தங்கம் இல்லை, மஞ்சள் கயிறை போட்டுட்டுருக்கோன்னு சொல்கிறவங்க கூட உண்டு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா 200 பவுன் 300 பவுன் 500 பவுனு கிலோ கணக்கில் தங்கம் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த வித்தியாசம் ஏன் வருது? தங்கம் உங்களுக்கு ஆதாயம் உள்ளதாக, சேரும் அமைப்புடையதாக, வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் சூழல் எப்படி இருக்கும்? ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த தங்கம்ங்கிற உலோகத்துக்கு காரக கிரகம் குரு தான். இவர் தனக்காரகனும் கூட. அப்போ தனம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே குருவனுடைய செல்வாக்குக்குள்ளே வரதான் செய்யும். ஸோ தங்கம் நமக்கு சேர்றதுல குருவின் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் இந்த 4 நிலைகளில் இருந்தாலும் வியாழ வட்டம்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 வீடுகளில் வேறு பாவக்கோள்களின் தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலும், எந்த ஒரு யோகமும் நமக்கு முழுசாக வேலை செய்யணும்னா அந்த யோக பங்கம் ஏற்படாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக, சார் குரு உச்சமாக இருக்குது, எனக்கு கடகத்தில் குரு உச்சம், ஆனால் எனக்கு தங்கமே சேர மாட்டேங்குதுன்னு உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த குருவை ராகு 3 டிகிரியில் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்ருப்பார். உங்கள் பார்வைக்கு குருவின் உச்சம் மட்டும் தெரியும். ஆனால் ஜோதிட பார்வைக்கு அந்த உச்ச குருவினுடைய யோகம் பங்கமாகி போய் ட்ரைன் ஆகிறதுக்கு ராகு உள்ளே உட்காந்துட்ருப்பார். இப்போ நீங்கள் தங்கம் சேர்க்க மாட்டீங்க, எலக்ட்ரானிக் பொருளாக சேர்ப்பீங்க. 5 லட்ச ரூபா கேமரா என்கிட்ட இருக்குது சார், நான் லேப்டாப்பாக நிறையா வச்சுருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை செல்ஃபோனை மாற்றுவேன், இப்படி சொல்லிட்டு போகலாம். அப்போ அவர் பங்கப்படாமல் இருக்கும். ஜாதகத்தில் குரு பகவான் பங்கப்படாமல் இருந்தால் நல்ல நிலைமையில் உங்களுக்கு தங்கம் சேரும் யோகிதைகள் உண்டாகும். இந்த இடத்துல ஒரு பலனையும் சொல்கிறேன். இந்த கன்னி லக்னக்காரங்களும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் குரு பாதகாதிபதியாக வராரா? இவங்க 2 பேருமே பாருங்கன்னா நகையை அடகு வச்சாங்கன்னா திருப்ப முடியாது. இவங்கக்கிட்ட நகை சேர்றதே ஒரு பெரிய பாடாக இருக்கும். நகையை தொலைச்சிடக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையோட நகையை அடகு வச்சுட்டு திருப்பவே முடியாமல், அதனால் வாழ்நாள் முழுக்க வாழ்க்கை துணைக்கிட்ட கெட்ட பேரை, அவமானத்தையும் சந்திக்கிற விதியும் இந்த 2 லக்னக்காரங்களுக்கு வரும். இதையெல்லாம் பண்ணுறவரும் அந்த குரு தாங்கிறதே மறந்துடக்கூடாது. ஸோ குரு பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண திக்பல வலிமையோடு இருந்தாலும், அவர் நிலைத்த வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு தங்கம் சேர்றதுல தடை இருக்காது. உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம், எந்த விதமான பங்கமும் இல்லை. வீடு கொடுத்த சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், 4 கூடையவர். இவர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ 7 கிலோவுக்கு மேலே தங்கம் சேர்த்துருக்கார். அதாவது தன்னுடைய உழைப்பினாலே. அவருக்கு தங்கத்து மேலே அவ்வளோ ஆர்வம். நான் நிறையா தடவை சொல்லுவேன், ஏன் சார் தங்கத்தில் மட்டுமே பண்ணுறீங்கன்னா, அது என்னமோ தெரியல சார், ஈஸியாக என்னால் அதை பணம் பண்ண முடியுது, ஈஸியாக அதோடைய நகர்வை என்னால் கவனிக்க முடியுது, எப்போ எல்லாம் விலை ஏறும்னு நான் யோசிக்கிறேனோ அப்போல்லாம் விலை ஏறுது, அதனாலேயே அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவார். குருவின் காரகத்துவத்தினால் ஏற்படுற அந்த ஒரு விதி தான். ஸோ அந்த சூட்சுமங்கள்
ஸோ குரு நல்லா இருக்கணும், பங்கப்படாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அவர் பங்கப்பட்டு சனியோடு சேர்ந்துருக்காரு, ராகுவோட சேர்ந்துருக்காரு, கேதுவோடு சேர்ந்துட்டுருக்காரு, வக்கரகதியில் இருக்கார், சூரியனோட கிரகணம் அஸ்தமனம் அடைஞ்சிடறாருனாலாம் அந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு பேரளவில் போயிடும். இதில் தங்கத்தை காயினாகவே சேர்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நகையே வாங்க மாட்டாங்க, வெறும் காயின்ஸாகவே வாங்கி குவிப்பாங்க. 1 பவுன் காயின், 2 பவுன் காயின், 1/2 கிராம் காயின், 1 கிராம் காயின், 8 பவுன் காயின், 10 கிராம் காயின், 100 கிராம் காயின், பிஸ்கட்டு, இந்த மாதிரி சேர்க்குறவங்களும் இருப்பாங்க. இது குரு முழுமையாக பங்கப்படாமல் இருக்கும்போது அந்த அமைப்புகளில் தங்கத்தை சேர்க்கணுங்கிறது இருக்கும். அதை உபயோகப்படுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் கூட இருக்காது, சேர்க்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க. இன்னொரு அமைப்பில் பார்த்திங்கன்னா ஆபரணங்கள், ஆடை அணிகலன்கள், ஆபரணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரனும் வருவார். இவரும் செல்வாக்குக்கு குறையில்லாத கிரகம் தான். இந்த சுக்கிரன் வலுத்து குருவும் வலுத்து இருந்தால் இவர்கள் ஆபரணங்களாகவே நிறையா வாங்குவாங்க. வைரமாலை, நெக்லஸ்ஸு, அட்டிகை, வளையல், மோதிரம், கம்மல், சேதாரம், செய்கூலி போகிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு அது ஆபரணமாக இருக்கணும். அதாவது தங்கம் காயினாக இருந்தால் இவங்களுக்கு பெருசாக அதில் ஈர்ப்பு இருக்காது. ஆபரணங்களாகவே அது இருந்தால் தான் போட்டு அழகு பார்க்குறதுக்கு தானே தங்கம். சும்மா வாங்கி பீரோக்குள்ளே பூட்டி வச்சு என்ன பண்ணுறது? இவங்க ஒரு 5 பவுன் நெக்லஸுக்கு கொடுக்குற மரியாதையை நிச்சயமாக 100 கிராம் காயினுக்கு கொடுக்க மாட்டாங்க. 100 கிராம் காயின்கிறது 5 பவுன் நெக்லஸோட விலை மதிப்பு அதிகம். ஆனால் அவங்க அந்த 100 கிராம் காயினை அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த 5 பவுன் நெக்லஸை போட்டு அழகு பார்த்துட்டு, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோடு குருவும் வலுத்து இருக்கிறதுனால ஆபரணமாக, அதாவது சுக்கிரனுடைய ஒரு நேச்சுரல் என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவித்து தீர்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். அனுபவிக்கலைன்னா அந்த விஷயம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? புரியுதா உங்களுக்கு? குரு வலுத்தா தங்கத்தை சேர்க்கறதுல ஆர்வம் இருக்கும். சுக்கிரன் வலுத்து குருவும் வலுத்து இருக்கும்போது அதை ஆபரணங்களாக அனுபவித்து பார்ப்பதில் ஆர்வம் இருக்கும். இந்த அமைப்பு கொண்டவங்க தான் நகையை அழிச்சு புது நகை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா. அதாவது இவர்கள் நகை கடைக்காரங்களை வாழ வைக்கிறவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெறும் காயினாக எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் அதை சேவில் வச்சுட்டிங்கன்னா அது நகை கடைக்காரங்களுக்கு எந்த விதத்துலேயும் புண்ணியம் இல்லை. இன்றைக்கி 5 பவுன் நகை எடுக்கணும்னு நகை கடைக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 1 கிராம் ரேஞ்ச் அளவுக்கு நீங்கள் செய்கூலி சேதாரங்கிற பேரில் கொடுக்க வேண்டியது வந்துடும். நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அப்போ 5 பவுனுக்கு 5 கிராம் அவுட். ஜிஎஸ்டி, எல்எஸ்டி, வரிகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும். 5 பவுன் எடுத்தால் மேற்கொண்டு 1 பவுன் எடுத்துடலாம் போல் இருக்கேங்கிற ரேஞ்சில் காசு போகும். அப்போ அந்த சேதாரத்தை பொருட்படுத்தாமல் அணிகலன்களாக வாங்கி குவிக்கிற அமைப்பு சுக்கிரனோடது. ஏன்னா அப்போ தான் அனுபவிக்க முடியும். இப்போ கோல்டு காயினை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே நான் கோல்டு வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா? அதுவே ஒரு மோதிரமாவோ, செயினாவோ, வளையலாவோ, அட்டிகையாவோ வாங்கி, நெக்லஸாவோ வாங்கிட்டோம்னா போட்டு அழகு காட்டலாம், நம்மளுடைய வசதி வாய்ப்பை பறைசாற்றலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வசதி வாய்ப்பை பறைசாட்டுதலுக்கு சுக்கிரனுடைய ஹெல்ப் வேணும். குரு தங்கத்தை சேர்க்கும் தகுதி உடையவர், சுக்கிரன் அணிகலன்களாக அதை அனுபவித்து மகிழும் தகுதி உடையவர். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் தங்கம் எதையாவது ஒரு ரூபத்தில் சேரும். குரு மட்டுமே சிறப்பாக இருந்தால் அது முதலீடாக சேரும். பாராக வாங்கி வைக்கிறது, பேப்பர் கோல்டு வாங்கி வைக்கிறது, கோல்டு இடிஎஃப் வாங்கிறது, கோல்டில் கோல்டை முதலீடாக பார்ப்பாங்க. அதை சஸ்பென்ஸாகவும் வச்சுக்குவாங்க. பட் சுக்கிரனோட குரு சேர்ந்து அவங்க பவர்ஃபுல்லாக ஆகிட்டு, இல்லை சுக்கிரன் தனியாக குரு தனியாக. இப்போ ஒரு உதாரணமும் ஒரு கடகலக்ன ஜாதகத்துக்கு லக்னத்திலே குரு உச்சமாக இருக்கார், அருமையான அமைப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், இதுவும் நல்ல அமைப்பு. இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆபரணங்கள் மேலே அதிக ஆர்வமாக இருப்பாங்க. காரு, வண்டி, வாகனம் படோபகாரமாக தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஸோ சுக்கிரன் வழுக்கும்போது, சுக்கிரனுக்கு ஆட்சி உச்ச மூலத்திரிகோண திக்பல வலு பங்கப்படாமல் கிடைக்கும்போது அணிகலன்களாக தங்கத்தை சேர்ப்பார்கள். குரு வழுக்கும்போது அதை முதலீடாக சேர்ப்பார்கள். ஸோ இந்த 2 விதத்துலையும் இந்த 2 பேருமே பொருள் காரக கிரகங்கள் தான். ஒருவனுடைய தனத்தின் வலிமை, அவனுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, வசதி வாய்ப்புகள், சொத்து சுகங்களை தீர்மானிக்கும் கிரகங்கள் இவங்க 2 பேரும் தான். இவங்க இருவரும் நல்ல நிலையில் இருந்தால் தங்கத்திலும் உங்களுக்கு சேர்க்கை மேலும் 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 அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறதான் இங்கே பாயிண்ட். அவங்க பங்கப்படாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? பங்கப்படாமல் இவர்கள் அமரும்போது குரு பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண திக்பலத்தோடு
வியாழவட்டம் என்று சொல்லக்கூடிய நிலைத்த வீடுகளில் பங்கப்படாமல் இருந்தாலும், சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பல வலிமையோடு நல்ல நிலையில் இருந்தாலும், பங்கப்படாத நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு தங்கம் முதலீடாகவோ அணிகலன்களாகவோ பெருகும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.